நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜெப குறிப்புங்க. உங்கள் பதட்டம் மாறிடும், உங்கள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும், நாளைய குறித்த பயம் நீங்கும், நிம்மதியான ஒரு தூக்கம் வருங்க. முதல் ஜெப குறிப்பு என்ன தெரியுங்களா? உயர்த்துகிற தேவன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. அக்கினியின் அடையாளத்தோடு உயர்த்தப்படணும்னு அந்த இரவு மகிமையின் அடையாளத்தோடு உங்களை உயர்த்துவார். ரெண்டாவது, உலக உயர்வு அல்ல, மனுஷ உயர்வு அல்ல, ஆவிக்குரிய உயர்வுன்னு சொல்லி ஆவிக்குரிய உயர்வுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுங்க. அதை நிச்சயமா எளியா வாழ்க்கையில பார்த்து உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. மூன்றாவது, அக்கினி அபிஷேகத்துல ஒரு உயர்வு. உங்க வாழ்க்கை பரிசுத்த அக்கினியில உயர்த்தப்படணும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. இந்த இரவு அப்படியே கர்த்தர் செய்வார். நான்காவது, தலைமுறை மாற்றங்க. நிறைய நேரத்தில் எலியா முதல் எலிசா வரை ஒரு மாற்றத்தின் அக்கினி இருந்தது. அது பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க, அது அப்படியே நடக்கும். அஞ்சாவது, பிள்ளைகளுடைய உயர்வு. ஏன்னா நிலையா இருக்கிற பிள்ளைகள் உலகத்தோடு இல்லை, தேவனோடு. அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு படுங்க, கர்த்தர் அப்படியே செய்வாள். ஆறாவது, தேவனுடைய திட்டம். உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த திட்டம் உடைக்கப்படாம தகர்க்கப்படாம ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு படுங்க, இந்த இரவு அப்படியே கர்த்தர் செய்வார். ஏழாவது, உலகத்தை மீறுகிற வாழ்க்கை, தேவனை மீறுகிற வாழ்க்கை இல்லை, அது வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்க நோக்கத்துல வாழணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். எட்டாவது, விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது. அதுவும் கடைசி வரைக்கும் எலியாவை போல அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தேவன் அப்படியே செய்வார். ஒன்பதாவது, தேவ சந்நிதியில் இருக்கிற குடும்பம். உங்க குடும்பம் தேவ ஜபத்துல அடையாளத்துல என்னைக்கும் இருக்கிறவளாய் மாத்துங்கன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தேவன் அப்படியே செய்வார். பத்தாவது, விசுவாச அறிக்கை. எலியாவை கர்த்தர் அக்கினியில உயர்த்தினது போல என் பிள்ளைய என் குடும்பத்தை எல்லாத்தையும் உயர்த்துவார்ன்ற நம்பிக்கையோடு தலகாணில என் தலையை வைக்கிற கர்த்தர் பார்த்துப்பார்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தேவன் அப்படியே செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த 10 ஜெப குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை பார்த்துப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென்.